வணக்கம் காவேரியன்ஸ், வெல்கம் பேக் டு காவேரி பிஸ்னஸ். இன்றைக்கும் மார்க்கெட்டு மேலே தான் போயிருக்கேன். நியர்லி அபவுட் 124 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மேலே போயிருக்கேன். அண்டு இப்போ வந்து ஃபியூ டேஸாக மேலே போயிட்டே இருக்குது. ஐ திங்க் தீபாவளினாலன்னு சொல்லலாம். அண்டு தீபாவளிக்கு அப்புறமும் இது கண்டினியூ ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நான் புது அக்கௌண்ட்டு மார்வாடிஸ்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க வந்து நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காகவே ஏற்றிட்டே போவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. ஸோ நாட் ஒன்லி இந்த ஸ்டாக் மட்டும் மேலே ஏறலை, ஈவன் கோல்டு பார்த்திங்கன்னா அதுவும் மேலே போயிட்டே தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து கோல்டு வந்து அரௌண்ட் $25 வரைக்கும் ஏறிருக்கு. பட் ஆனால் இந்தியன் கோல்டு வந்து அந்த லெவலுக்கு இம்ப்ரூவ் ஆகலை. ஏன்னா ஆப்வியஸ் ரீசன் 88, 77, 75 அது மாதிரி இருந்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 87, 90 அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப வந்து அந்த லெவலுக்கு டிப்ரிஷியேட் ஆகலை, இன்ஃபேக்ட் ஸ்ட்ரெங்தன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனால் அது வந்து கோல்டில் ரிஃப்ளெக்ட் ஆகலை அப்படின்னு கூட சொல்லலாம். பட் இருந்தாலும் இது ரொம்ப ஹை ப்ரைஸு. ஆனால் இப்போ கோல்டை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, பிட்காயினும் மாதிரி கோல்டு பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா எந்த ரீசனும் இல்லை, எந்த ரைம் இல்லை, அது பேசாமல் ஏறிட்டே போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லணும். அண்டு இன்ஃபேக்ட் மிடில் ஈஸ்டில் ஒரு பீஸ் உடன்படிக்கை என்டர் பண்ணிட்டாங்க. அப்போ நேச்சுரலி அந்த அன்சர்டன்ட்டி கொஞ்சமாவது விலகணும்ல. பட் இருந்தாலும் பாருங்கள் மேலே போயிட்டே தான் இருக்குது. இதே மாதிரி தான் இந்த பிட்காயின் எப்படி இருக்கோ அது மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் இப்போ வந்து கோல்டு வந்து இஸ் பிகமிங் எ கரன்சி போல் இருக்குது. வேர்ல்டு ஓவர் வந்து டாலரோட நம்பிக்கை போக ஆரம்பித்ததுலேருந்து கோல்டுக்கு வந்து எல்லோரும் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் மொரோவர் இன்னொன்று ஆஸ்பெக்ட் கூட பார்க்கணும். இப்போ பாருங்கள், ஷேர் மார்க்கெட் இந்த பாஸ்ட் 1 இயரில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலுக்கு ரிட்டர்ன் கொடுக்கவே இல்லை. ஆல்மோஸ்ட் 0% தான் ரிட்டர்ன் இன் நிஃப்டி 50 எடுத்துட்டிங்கன்னா. அண்டு இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸு ஹியர் அண்ட் தேர் நல்லா பண்ணியிருக்கு. பட் ஆனால் அஸ் அ நிஃப்டி 50 அசச் இல்லாட்டா அந்த மிட் கேப் அசச் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆகலை. ஏன்னா மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் பார்த்திங்கன்னா ஸ்டில் ஓவர் வேல்யூவேஷன் அப்படின்னு தான் நிறைய அனலிஸ்ட் சொல்கிறாங்க. அண்டு அதனாலேயும் மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு சர்ட்டனாக இம்ப்ரூவ் ஆகிறது எது, ஓகே புட்டு இன் கோல்டு இல்லாட்டா சில்வர் இல்லாட்டா மெட்டல்ஸ் அந்த மாதிரி மூவின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். இந்த காப்பர், ஈவன் பிளாட்டினம், ஈவன் அயன் ஓர், இதில் கூட ஒரு நல்ல மதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுவும் வந்து மேலே ஏறிட்டே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் எனியோ அந்த கோல்டை வந்து பீட் பண்ண முடியாது. அது வந்து மேலே போயிட்டே இருக்குது. ஐ திங்க் அது கண்டினியூ ஆகும் போல் இருக்குது. அண்ட் இப்படி தான் நான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்ப்ரைஸ் இந்த ரிசல்ட்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, தி ஆட்டோ செக்டரோட எக்ஸ்போர்ட் பர்ஃபார்மன்ஸ் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா யூஎஸ்க்கு பண்ண எக்ஸ்போர்ட் வந்து ட்ரெமெண்டஸாக டிக்ளைன் ஆகிருக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில். அண்டு இன்ஃபேக்ட் படிப்படியாக ஃப்ரம் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு எக்ஸ்போர்ட் டு த யூஎஸ். பட் ஆப்வியஸ்லி எந்தெந்த இண்டஸ்ட்ரி சிவியராக ஹிட் ஆகும் அப்படின்னு பார்த்தா டெக்ஸ்டைல், அப்போ தமிழ்நாடு வந்து சிவியராக ஹிட் ஆகும். அண்டு ஜுவல்லரி அண்ட் டைமண்ட்ஸ், அதனால் இந்த சூரத் அந்த மாதிரி பிளேஸ் வந்து சிவியராக ஹிட் ஆகும். இதை தவிர இன்ஜினியரிங் அண்ட் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்த அத்தனை செக்டாருக்கும் சிவியர் ஆகிடி இன் அடிஷன் டு த இந்த ஷிர்ம் எக்ஸ்போர்ட் இருக்குது பாருங்கள், அதுவும் சிவியராக ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து எந்த விதமான பேக்டும் இன்னும் என்ட்ரு பண்ணுறதுக்கு டேட்டு கூட குறிக்கலை அப்படின்னு சொல்லணும். அது நெகோசியேஷன் தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லணும். பட் அதே சமயத்தில் ட்ரம்ப்போட பாருங்கள் சடனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. சூன் வந்து இந்தியா வந்து ரஷ்யன் ஆயிலை வந்து வாங்குறதை நிறுத்தி விடுவாங்க அப்படின்ட்டு. பட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இம்மீடியட்டாக வந்து அதுக்கு மறுப்பும் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அதான் நான் ஜோக்கிங்லி நான் கூட சொல்வேன், நல்ல வேளை இவர் வந்து ட்ரம்ப் வந்து இந்த மகாபாரதம் அண்ட் ராமாயணம் அந்த காலத்தில் அவர் பிறக்கலை.
பிறந்திருந்தா பராப்ஸ் மகாபாரதம் ராமாயணம் வார கூட நிறுத்திருப்பார் அப்படின்னு சொல்லலாம் போல இருக்குது. அந்த லெவலுக்கு அவர் வந்து அவரே நினச்சதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லணும். பட் இந்தியாவோட பர்ச்சேஸ் ஃப்ரம் ரஷ்யா வந்து இந்த ஆயில் ரிஃபைனர்ஸ் லைக் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ஆர் அதர் பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ் வந்து நிறைய குறைச்சிட்டாங்க வாங்குறதுக்கு. பட் ஆனால் அந்த ப்ரைவேட் செக்டார் எஸ்பெஷலி இந்த நயரா, அது வந்து ஒரு ரஷ்யன் பேஸ்டு கம்பெனி தானே, அவங்க வந்து இன்னும் ஜாஸ்தி பண்ணிட்டாங்க வாங்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் ஆயில் ஃப்ரம் ரஷ்யா. ஸோ அப்படி இருக்கிறப்ப இன்னொரு செக்டார் வந்து ரொம்ப நல்லா எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. நாட் எலக்ட்ரானிக்ஸ், இந்த ஐஃபோன் எக்ஸ்போர்ட் பற்றி நான் பேசலை. இன்னொன்று என்ன அப்படின்னா அது ஆட்டோமொபைல்ஸ். இன்ஃபேக்ட் இப்போ ரீசெண்டாக வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க மாருதி. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முன்னாடிலாம் நாங்கள் வருஷத்துக்கு ஃபுல்லாக எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுறோமோ இப்போ வந்து நவடேஸ் வந்து ஒரு குவார்ட்டர்லியே அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 4 வீலர்ஸ்க்கு மட்டும் இல்லைங்க, ஈவன் 2 வீலர்ஸ்க்கும் எக்ஸ்போர்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த குவார்ட்டர் மட்டும் இல்லை, இந்த என்டையர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயருக்கு பாருங்கள், அதில் வந்து எக்ஸ்போர்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லணும். இந்த குவார்ட்டரில் சேல் ஆஃப் ஸ்கூட்டர்ஸ் ரெஸ் அப்ராடில் பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி அபவுட் 1.2 மில்லியன் வரைக்கும் இந்த பைக்ஸ் அண்ட் ஸ்கூட்டர்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. இன் கேஸ் ஆஃப் பேசஞ்சர் வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா 2.41 லேக் வெஹிக்கிள்ஸ் வந்து பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு இந்தியாவிலேருந்து அப்படின்னு சொல்லணும். ஸோ பார்த்தா இந்த டொமஸ்டிக் மார்க்கெட் ஈக்குவலாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவோன்னு நினைக்கிறேன் இன் ஃப்யூச்சரில். அண்ட் ஆனால் இந்த 2 வீலர் எடுத்துட்டிங்கன்னா எங்கே ஜாஸ்தி எக்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கா அண்ட் அஃப்கோர்ஸ் சவுத் ஏஷியாவில் இந்த ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், நேபாள் அந்த மாதிரி ஏரியாலையும் சரி. அதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் சவுத் அமெரிக்காலேயும் சேல்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி பேசஞ்சர் வெஹிக்கிள் கூட எஸ்பெஷலி மாருதி வந்து அவங்களுடைய இவி வெஹிக்கிள்ஸை வந்து யூரோப்புக்கு கூட எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. விட்டாரா அது மாதிரி. ஸோ அதெல்லாம் இந்த பிக் பிளேயர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தா 2 பேர் பிக் பிளேயர்ஸ். ஒன்று வந்து மாருதி, அனதர் வந்து ஹுண்டாய். இவங்க 2 பேரும் நல்லா எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அந்த எக்ஸ்போர்ட்டும் வந்து க்ரோ ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தர்ஃபோர் இப்போ அமெரிக்கா வந்து நமக்கு கை கொடுக்கலனாலும் அந்த எக்ஸ்போர்ட் சைட் அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஆட்டோமொபைல் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால சம்மாட் அதோட நெகட்டிவ் இம்பேக்ட் ஆன் எக்ஸ்போர்ட்டு குறையும் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் பார்ப்போம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இந்த தருணத்தில் வந்து நம்ம வந்து இன்னொன்றையும் நம்ம பேசி ஆகணும். அஃப்கோர்ஸ் இந்த டைமில் வந்து ஆயில் ப்ரைஸும் குறைஞ்சிருக்கு, அரௌண்ட் $60. இதை நேற்று கூட நான் பேசினேன் நான். அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தி ட்ரெஷரி பாண்ட், அமெரிக்கன் ட்ரெஷரி பாண்ட் ஃபார் 10 years அது வந்து லெஸ் தென் 4% ஃபார் த ஃபஸ்ட் டைம் ஆயிருக்கு. அது இன்ஃபேக்ட் எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா 3.96 வரைக்கும் போயிடுச்சு. நம்ம முன்னாடியே பார்த்தோம் 4.04 அந்த மாதிரிலாம் பார்த்தோம். அண்ட் இன்ஃபேக்ட் 4.56 கூட போச்சு ஒரு 4 months பேக். இப்போ வந்து ஃபஸ்ட்டு டைம் லெஸ் தென் 4 ஆயிருக்கு அப்படின்னு சொல்லணும். சரி, நிறைய பேர் ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடிங் இன்ஃபோசிஸ், தென் விப்ரோ, தென் இன்றைக்கி வந்து ரிலையன்ஸ் வந்து அவங்களுடைய ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. இன்னொரு 2 பேங்க் வந்து ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. தெர் இஸ் IOB அண்ட் இந்தியன் பேங்க். அண்டு அது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் ஃபார் பெட்டராக இருக்குது கம்பேர்ட் டு த ஏர்லியர் டைம்ஸ் அப்படின்னு சொல்லணும். அவங்களுடைய NPA அது எல்லாமே குறைஞ்சிட்டே வந்துட்டுருக்கு. இதை கூட வந்து ஜோகோ ஷீட்டில் போட்டிருக்கேன். நாட் ஒன்லி இந்த இது மட்டும் இல்லை, ஏர்லியராக 2 பேங்க்கு பண்ணோம் பாருங்கள், அதோட ரிசல்ட்ஸும் சேர்த்து இதில் இருக்கும். நீங்கள் வந்து தனியாகவும் பார்த்துக்கலாம், எல்லா பேங்க்கையும் கம்பைன் பண்ணியும் பார்த்துக்கலாம், இல்லாட்டா சார்ட் மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கூட பண்ணிக்கலாம். பட் அதில் ஒரே ஒரு இது வந்து ஷீட்டில் மட்டும் நீங்கள் வந்து என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். என்ன அப்படின்னா இந்த ப்ரைஸ் டு புக்கு பார்க்குறதுக்கு வந்து நீங்கள் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை மட்டும் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா தென் வந்து அதுவும் ப்ரைஸ் டு புக்கு இன்றைக்கி கரண்ட்டாக என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது மட்டும் நம்மளை யூசர் கையில் விட்டுறேன் நான். மித்தது எல்லாம்
வந்து அந்த சார்ட்லேயே இருக்கும். மித்த எதுவுமே நீங்கள் டச் பண்ண வேணாம். இது வந்து அப்படியே அப்டேட் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். அண்ட் ஸோ தட் இன் ஃப்யூச்சரில் வந்து நீங்களே கூட இந்த ரிசல்ட்ஸ் வந்தோடனே அதில் என்டர் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் எப்படி வந்து அவங்களுடைய ஏர்லியஸ்ட் குவார்ட்டர்ஸோட அவங்க என்னால் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத. அண்டு இது வந்து ஜோகோ ஷீட்டில் இருக்கும். அதோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன் நான். இப்போ குயிக்காக வந்து ஐஓபி ரிசல்ட்ஸை பார்த்துடலாம். அதே மாதிரி தி இந்தியன் பேங்க்கோட ரிசல்ட்ஸையும் பார்த்துலாம். இந்த 2 பேங்க்கும் சென்னை ஹெட் குவார்ட்டர்டு பேங்க் அப்படின்னு சொல்லணும். பாருங்கள், இதில் வந்து டெபாசிட்ஸ் பார்த்திங்கன்னா 3,39,000. இது வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு. இது ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன் வந்து வந்தாங்க. பட் ஸ்டில் ஒரு 93% ஆஃப் த ஷேர்ஸ் வந்து ஸ்டில் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அண்டு 277 வரைக்கும் லோன் கொடுத்துருக்காங்க ஆர் அட்வான்சஸ். இவங்க கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ பார்த்திங்கன்னா 81%. அப்புறம் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 3,015, அதுவும் வந்து க்ரோ ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லணும். அண்டு நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து 3.21. அஃப்கோர்ஸ் நவடேஸ் வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து எல்லாரோடைய பேங்க்கு குறைஞ்சிட்ருக்கு. நேற்று கூட அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தேன். நம்ம இப்போ இந்த முக்கியமாக எங்கே பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎன்பிஏ பார்த்திங்கன்னா 1.83. இப்போ எல்லா பேங்க்ஸும் ஆல்மோஸ்ட் லெஸ் தென் 2 ஆகிட்டாங்க. அண்டு அதே சமயத்தில் இவங்களுடைய என்என்பிஏ பார்த்திங்கன்னா அது கூட 0.28 ஆகிடுச்சு. இதோட பெட்டர் அசட் குவாலிட்டி நம்ம பார்க்குவோமா அப்படிங்கிறது சந்தேகம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லெவலுக்கு எல்லா பேங்க்கும் பர்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. சரி, இப்போ ஆர்பிஐ இருக்கட்டும், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, த மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸை வந்து அவங்கள வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டிங் அண்ட் அதர் வந்து ரொம்ப டஃப்பான இண்டஸ்ட்ரீஸ்க்கா லைக் பவர் அண்டு அதர் அலைடு இண்டஸ்ட்ரிக்கு லென் பண்ணுறதுக்கு பார்த்தா அதை வந்து தனியாக ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் மூலமாக லென் பண்ண வச்சுட்டு இந்த பேங்க்ஸ் எல்லாம் அப்படியே ஃப்ரீ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ இவங்களுடைய ஃபோக்கஸ் நவடேஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ரிட்டைல் லெண்டிங் தான் இருக்குது. அதனால் வந்து இவங்களுடைய எம்பிஏ வந்து கூட டு கிரேட் எக்ஸ்டென்ட் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லலாம். அண்டு தட் டிக்கெட் சைஸ் கூட ரொம்ப ஸ்மாலாக இருக்கிறனால ஒரு டிஃபால்ட் ஆனால் கூட வித்தின் அ குவார்ட்டர் ஆர் ஸோ வந்து அவங்க பவுன்ஸ் பேக் பண்ணி வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஈவன் ஒரு ஃபியூ குவார்ட்டர்ஸ் பேக்கு கூட மைக்ரோ ஃபைனான்ஸ் லெண்டிங் சைடில் வந்து நிறைய ப்ராப்ளம் வந்து கூட இப்போ பாருங்கள் வித்தின் 2-3 குவார்ட்டர்ஸில் மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸ் வந்து அந்த ப்ராப்ளத்துலேருந்து மீண்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இது கரெக்டாக இல்லையா அப்படின்னு நம்ம வந்து இன்னொரு 1 or 2 இயர்ஸ் கழிச்சு தான் தெரியும். பட் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பாரோயிங் வந்து இன்க்ரீஸ் ஆகவே மாட்டேங்குது. தெர் இஸ் அட்வான்சஸ் ஃப்ரம் த பேங்கர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது. அதனால் இது வந்து ஜிடிபியை சூனர் ஆர் லேட்டர் வந்து ஹிட் பண்ணோம். ஆனால் கவர்மெண்ட் தான் ஒரே பர்சன் வேர் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இன் கேபிட்டல் அசட்ஸில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு கவர்மெண்ட்டே வந்து என்னதான் கவர்மெண்ட் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணாலும் அண்டு அவங்கனால மட்டும் வந்து ஜிடிபியை க்ரோ பண்ண வைக்க முடியாது. அன்லஸ் வந்து ப்ரைவேட் செக்டாரும் சேர்ந்தாதான் இந்த க்ரோத் வந்து அட்லீஸ்ட் இந்த லெவலையாவது தக்க வச்சுக்க முடியும். அதர்வைஸ் ஃப்யூச்சரில் வந்து இந்த ஜிடிபி வந்து சிவியராக அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான். அப்புறம் இந்த ROE பார்த்திங்கன்னா 19.95, ஃபார் பெட்டர் தென் ஆக்சிஸ் பேங்க். அண்ட் அதே சமயத்தில் பாருங்கள் ROA அது கூட இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. 1.2 முன்னாடிலாம் 0.82 லெஸ் தென் 1லாம் இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.2 வரைக்கும் வந்துட்டாங்க. ஸோ எல்லா பேங்க்கும் வந்து அவங்க வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். காசா ரேஷியோ அகெயின் 40 கிட்டே இருக்குது. இதுக்கு வந்து ஒரு டிப் இருக்குது. ஏன்னா எல்லாருமே இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அது மாதிரி போக ஆரம்பிச்சிட்டாங்களே, அதனால் மணி வந்து அவைலபிள் இந்த சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லணும். இப்போ வந்து இந்தியன் பேங்க் எடுங்க. இந்தியன் பேங்க்கோட இது பார்த்தோம்னா இது வந்து பெட்டர் தென் IOB, லார்ஜர் தென் ஐஓபின்னு சொல்லலாம். இவங்களோட டெபாசிட் பார்த்திங்கன்னா 7,76,000 அண்டு அட்வான்சஸ் பார்த்திங்கன்னா 6,20,000 அண்டு வந்து கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ பார்த்திங்க அப்படின்னா 79.84 இருக்குது. இவங்களுடைய இது வந்து ஜிஎன்பிஏ வந்து 2.6 அண்டு என்என்பிஏ வந்து 0.6 இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் வந்து ப்ரொவிஷன்ஸ் வந்து 739 போட்டிருக்காங்க. அண்டு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக குறைச்சிருக்கு. பட் ஸ்டில்
ஹை லெவல்லாம் இவங்களோட ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லணும். அண்டு இதே சமயத்தில் இந்த ROA பார்த்திங்க அப்படின்னா 1.32 அண்டு ROE பார்த்திங்கன்னா 19.58 அப்படின்னு இருக்குது. புக் வேல்யூ இஸ் 467. ஸோ ஐஓபியாக இருக்கட்டும் அண்டு தி இந்தியன் பேங்காக இருக்கட்டும், இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ட்ரமெண்டஸாக இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. இது ஃபர்தராக இம்ப்ரூவ் ஆகும். ஈவன் அந்த அட்வான்சஸ் கூட இன்க்ரீஸ் ஆகும் இனிமேல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சிட்டே இருக்கிறப்ப அட்வான்சஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இவங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அது ரிட்டைல் லெண்டிங் தான் இருக்குது. அப்போ வந்து நேச்சுரலி இவங்களுடைய அட்வான்சஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு கிரேட்டர் சான்சஸ் இருக்குது இன் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லலாம். பட் டெபாசிட் இம்ப்ரூவ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் அது பெரிய கொஸ்டின் மார்க் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம பார்ப்போம் எப்படி இவங்க பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க இன் ஃபியூச்சரில் அப்படிங்கிறத. பட் அதே சமயத்தில் ஆர்பிஐ பார்த்தா நிறைய சேஞ்சஸ்லாம் இன்ட்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்டு ஆன் த லெண்டிங் சைடு, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த லோன் அகெயின்ஸ்ட் ஷேர்ஸு, அப்புறம் ஐபிஓக்காக லெண்டிங் பண்ணுற அமௌண்ட்டு 25 lakhsலேருந்து 1 crore, அது மாதிரி நிறைய சேஞ்சஸ் வேறு இன்ட்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதே சமயத்தில் லெண்டிங் சைடில் கூட இந்த மர்ஜர்ஸ் அண்ட் அக்யூசேஷனுக்கு கூட நிறைய ப்ராரோ பண்ணி ஈவன் இந்த மாதிரி அக்வயர் பண்ண முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சேஞ்சஸ்லாம் பர்ஹாப்ஸ் வந்து இந்த அட்வான்ஸஸை வந்து இன் ஃபியூச்சர் இயர்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் நான். பார்ப்போம் அது எப்போ நடக்க போகுதுங்கிறத. ஸோ இதோட இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டேன். இந்த வீடியோவில் நிறைய ஸ்டாக்ஸை பற்றி பேசியிருக்கேன். இது வந்து அத்தனையுமே ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ்ஸு, நாட் அ ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.